வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நான் துபாயில் என்ன வேலை செய்கிறேன், எனக்கு எவ்வளோ சம்பளம், என்னோட வேலைக்கு நீங்கள் எப்படி வர்றது, நான் எப்படி இந்த வேலைக்கு வந்தேன் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். நீங்கள் இப்போ என்னோட வேலைக்கு வரேன்னா விசிட்டில் வரலாமா இல்லைன்னா ஏஜென்ட் மூலமாக வரலாமா அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். என்னோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். என்னோட வீடியோவுக்கு நல்ல ஆதரவு தருவீங்க. நான் லாஸ்ட் டைம் கிளீனிங்கை பற்றி நான் போட்டிருந்தேன் ஒரு வீடியோ, அதுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு தந்திருந்தீங்க. அதுக்கு என்னோட மிக்க நன்றிகள். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும். வாங்க உறவுகளே, வீடியோக்குள்ள போலாம். ஓகே நண்பர்களே, நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நான் ஆஃபீஸ் வேலை செய்கிறேன். கவர்மெண்ட் ஆஃபீஸில் நான் வேலை செஞ்சாலும் எனக்கு விசா ப்ரைவேட் பண்ணுறது, சம்பளம் தரது எல்லாமே ஒரு ப்ரைவேட் கம்பெனி. நீங்கள் நினைக்கலாம், ஏன் டேரெக்டாக நீ கவர்மெண்ட்லேயே ஜாயின் ஆகலாமே அப்படின்னு. அந்த நடைமுறை இப்போ இல்லை. ஒரு சில கம்பெனிகள், ஒரு சில கவர்மெண்டால் மட்டுமே ஆஃபீஸ் பாயை டைரெக்டாக அவங்க ஹையர் பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கலாம், ஆஃபீஸ் இப்போ கவர்மெண்ட்டுக்கும் ப்ரைவேட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. கவர்மெண்ட்டுக்கும் ப்ரைவேட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு சம்பளமும் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சலுகைகளும் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு லீவு வருஷத்துக்கு வருஷம் சம்பளத்தோட லீவு கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் போனஸுகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்பளங்களும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு அதிகரித்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இந்த வேலை கிடைச்சிடாது. ஏனென்றா அவங்க இன்டர்வியூ வச்சு தான் ஆளை செலக்ட் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு அரபி ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சால் மட்டும் போதுமா அப்படின்னா இல்லை. இங்கே வாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு யாரையாவது தெரிஞ்சிருந்தால் மட்டுமே அவர்கள் மூலமாக இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, சம்பளம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, சம்பளம் 1800 டிராம்லேருந்து 2500 டிராமுக்குள்ளே சம்பளங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ் பாயாக வந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே நண்பர்களே, இப்போ நீங்கள் விசிட்டில் வேலை தேட போகிறீங்க அப்படின்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மாதிரி காலப்பகுதியில் வாங்க. ஏன்னா இந்த மாதிரி காலப்பகுதியில் தான் கவர்மெண்ட் ஆஃபீஸால் ஆக்களை வேலைக்கு எடுப்பாங்க. இந்த மாதிரி காலப்பகுதிகளில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சில டைம்களில் வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே நண்பர்களே, இப்போ ப்ரைவேட் கம்பெனியை பார்ப்போம். ப்ரைவேட் கம்பெனியில் அதிகமான கம்பெனிகள் இங்கே இருக்குது. நீங்கள் ஒரு சில கிளீனிங் கம்பெனியில் கூட ஆஃபீஸ் போய் வேலை கிடைக்கும். நீங்கள் கிளீனிங் கம்பெனியில் கூட நீங்கள் ஆஃபீஸ் போய் வேலையை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா கூட ஒரு சில ஆஃபீஸ் போய்க்குன்னே தனியாக கம்பெனிகள் இருக்குது. அதில் கூட நீங்கள் ஜாயின் ஆகிக்கொள்ளலாம். நீங்கள் இப்போ அரபி, ஹிந்தி, இங்கிலீஷ் தெரியலைன்னா கூட நீங்கள் ஈஸியாக வேலையை எடுத்துக்க முடியும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு எந்தவித இன்டர்வியூமே இல்லாமல் நீங்கள் வேலைக்கு சேர்ந்துக்க முடியும். சம்பளங்கள் குறைவாக தான் இருக்கும். சம்பளம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1200 டிராம்லேருந்து 2200 டிராமுக்குள்ளே உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவே கிளீனிங் கம்பெனிக்கு நீங்கள் ஆஃபீஸ் போய் வெளில பண்ண போகிறீங்க அப்படின்னா சம்பளம் குறைவாக தான் கிடைக்கும். ஆஃபீஸ் போய்க்குன்னே சொல்லி சில கம்பெனிகள் இருக்குது. அந்த கம்பெனி மூலமாக நீங்கள் வந்தீங்கன்னா சம்பளம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே நண்பர்களே, இப்போது இந்த வேலைக்கு எப்படி வரது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சில ஏஜென்ட் மூலமாக கூட நீங்கள் வரலாம். ஏஜென்ட் மூலமாக அதிகமான காசுகள் செலவழியும். நீங்கள் விசிட் விசாவில் இங்கே ஜாப் தேடிக்க முடியும் ஈஸியாக. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், முதல் ஒரு கிளீனிங் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அந்த கம்பெனியிலேருந்து தான் ஆஃபீஸ் போய் வேலைக்கு மாறினேன் அப்படின்னு சொல்லி. ஓகே நண்பர்களே, இப்போ ஆஃபீஸ் பாய்க்கு வேலைக்கு வந்தால் என்னென்ன வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது எப்படின்னா, டீ காஃபி பண்ணுறது, அதுக்கு பிறகு ஃபோட்டோ காப்பி ஸ்கேன் பண்ணுறது, இமெயில் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகள் கிடைக்கும். இது நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு காஃபி பண்ண தெரியாது, டீ பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி நான் கூட ஆரம்ப காலத்தில் வரும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இங்கே தான் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சம் படித்து கொண்டேன். அதே மாதிரி நீங்களும் ஈஸியாகவே வரலாம். ஓகே நண்பர்களே, இப்போ நீங்கள் விசிட்டில் துபாய்க்கு வேலை தேட போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு விசாவுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னா 2500 டிராமிலேருந்து 3500 ரூபாய்க்குள்ளே விசாவுக்கு செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவே நீங்கள் ஏஜென்ட் மூலமாக வாரீங்க அப்படின்னா ஒரு சில ஏஜென்ட் அதிகமான காசுகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு கிளீனிங் கம்பெனிக்கு வர போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ் பாய்க்கு வேலைக்கு வாரீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக ஏஜென்ட் மூலமாக வரும்போது உங்களுக்கு ஆஃபீஸ் பாய் வேலை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இல்லை, கிளீனிங் வேலையும் கிடைக்கலாம். அதனால நீங்கள் அவதானமாக ஏஜென்ட் மூலமாக வரும்போது பார்த்து அவதானமாக வாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.